Hi all, வணக்கம். நான் ஆர்த்தி பாலாஜி, Pearls Beauty Bridal Makeup Lounge உடைய டைரக்டர். ஸோ இன்னைக்கு தமிழ் பியூட்டி டிவியில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் இல்லை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐலைனர். ஸோ ஐலைனர் ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ப்ராப்பராக எப்படி போடணும் அப்படின்றது இது பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஐலைனர் போடுறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஐலைனருக்கு நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு அப்படின்னா வந்து மெப்ளினோடைய கொலோசல். ஸோ இதுதான் வந்து ரெகுலராக நானே வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் நாளைக்கு காலையில் நான் ஒரு ஈவன் ஏர்லி ப்ரைடல் மேக்கப்புக்கு போகிறேன், ஒரு 5 o'clock அப்படி அப்ளை பண்ணால் கூட ஈவினிங் ஒரு 7-8 o'clock வந்த பிறகு கூட அது வந்து கலையவே கிடையாது, ஸ்மர்ஜ் ஆனதே கிடையாது. ஸோ அதனால் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஐலைனர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த பாட்டிலாக இருந்தாலும் லைட்டாக அதை ஷேக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஐலைனர்ஸ் எப்போவுமே லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் உள்ளே விட்டுட்டு அப்படியே எடுத்து அப்ளை பண்ணாதீங்க, ரொம்ப திக்காக வரும் அண்ட் நமக்கு ஏற்ற அந்த ப்ராப்பர் ஷேப் வராது. அண்ட் இப்படி நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த எண்டும் வந்து நல்லா அந்த ஷார்ப்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய டிப்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா எல்லாரும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்போவுமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா நம்ம எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ப்ராடக்ட் அதில். ஸோ டக்குன்னு நீங்கள் இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த நோஸோடைய இந்த சைட்லலாம் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் வே. அண்ட் இந்த இடத்துல நல்லா புல் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும் நம்மளுடைய கண். அண்ட் எப்போவுமே இந்த ஐலைனருக்கும் லேஷஸ்க்கும் ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு ஸ்கின், ஒரு சின்னதாக அந்த ஸ்கின் வந்து தெரியும். அது தெரியாத அளவுக்கு நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு இதை போட்டுருங்க. ஸோ சென்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கார்னர் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது ப்ரெஷ்ஷை வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. அதாவது இப்படியே கொண்டு வரதை விட நீங்கள் இப்படி வச்சு அப்ளை பண்ணுங்கள், இன்னும் பர்ஃபெக்டாக வரும் எண்டு. ஸோ அதாவது இப்படி கை வைக்காமல் இப்படி கை வச்சு இப்படி போடாமல் இந்த டைரெக்ஷனுக்கு வரேன். ஸோ நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா அப்ளை பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தா இந்த பியூட்டி டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெகுலராக நம்ம வந்து டெய்லி வந்து ஐலைனர் அப்ளை பண்ணுவோம். சிம்பிளாக இந்த டைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். நிறைய டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க நீங்கள் பண்ணுற அப்ளிகேஷனில். அண்ட் நிறைய பேர் நான் சொன்னேன் இந்த இங்கெல்லாம் அழகாக போட்டுருவாங்க, கார்னர் மட்டும் வந்து ஒரு மாதிரி அந்த ஷேப் இந்த கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், இந்த கண்ணு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஹோல்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சுட்டு ப்ரஷ்ஷை வந்து இந்த டைரெக்ஷனில் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் பியூட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நிறைய பியூட்டி டிப் வீடியோஸ் வந்து பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ, பபாய்.